வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் விதைகள் நம்ம அடுத்தடுத்து நாற்றுகள் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நடுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். அதுபோல் நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னால் போட்டிருந்தது தம்பட்டை அவரை, பிஞ்சு வெள்ளரி, கொடி காராமணி, கொடி பீன்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் எடுத்து அது கூடவே வெள்ளை கத்திரிக்காய், நாட்டு தக்காளியெல்லாம் போட்டிருந்தோம். இன்னும் நாட்டு தக்காளி முளைப்பு வரல. வெள்ளை கத்திரிக்காய் முளைப்பு வந்துருச்சு. இப்போ தான் 2 இலை விட்டுருக்கு. மரவள்ளி கிழங்கு குச்சி இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வேறு ஒரு தொட்டியில் எடுத்து நம்ம காலியாக இருக்க தொட்டியில் பார்த்து நடவு பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட காய்கறிகள்லாம் கம்மியாக தான் இருக்குது, செடிகள்லாம். அதனால் காய்கறிகள் போடலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கவர்லேயும் சின்ன சின்ன டப்பாலாம் வச்சுருந்தேன். அதிலெல்லாம் ஃபில் பண்ணி நம்ம போடுவோம் அப்படின்னு காய்கறி விதைகள், கீரை விதைகளும் போட்டிருக்கேன். நம்ம 15ஆம் தேதி கவர்லலாம் ஃபில் பண்ணோம். கவரு சின்ன சின்ன டப்பா, என்னென்ன டப்பா இருக்கோ அதை எல்லாத்துலேயும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். பத்தலை, ஆனாலும் திருப்பி இன்னும் கொஞ்சம் கவர் எடுத்து திருப்பி கலவை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ போட்டு வச்சு 1 வாரம் ஆகுது. 1 வாரத்தில் நமக்கு இந்த அளவுக்கு முளைப்பு வந்திருக்கு. நம்ம இந்த முறை விதை நேர்த்தி பண்ணலை. விதை நேர்த்தி பண்ணுறதா இருந்தால் நம்ம சூடோமோனஸ், ட்ரைகோடெரிவரிமா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்து அதில் பண்ணலாம். இல்லைனா பஞ்சகவியா பண்ணலாம். இதிலலாம் விதை நேர்த்தி பண்ணி விதையை விதைக்கலாம். அந்த மாதிரியே நம்ம இதுக்கு முன்னால் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த முறை நான் விதை நேர்த்தி பண்ணலை. தேங்காய் நார் கட்டியை சின்ன சின்னதாக உடச்சி ஒரு 25 கிலோ பையில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு பெரிய பக்கெட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சிட்டிங்கனாலே அந்த கோகோ பீட்டில் இருக்க உப்புத்தன்மையெல்லாம் போயிடும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு பெரிய பக்கெட் இருந்ததுன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே நீங்கள் இந்த கோகோ பீட்டை 25 கிலோ பைக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் அதை வெளியே எடுத்துகிட்டு திருப்பி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா வடிய விட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் உலர விட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ தேவைப்படும் போது அது கூட நீங்கள் தொழு உரமும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துக்கோங்க. வேப்பம் புண்ணாக்கு, தொழு உரம் இது 2 கண்டிப்பாக கலந்துக்கிட்டிங்கன்னா கோகோ பீட்டில் வேறு எதுவும் நமக்கு ஒரு வேளை நீர் தேங்கிச்சுன்னா அந்த ஃபங்கஸ்லாம் ஏற்படாமல் உங்களுக்கு விதைகள் நல்ல ஒரு நேர்த்தியாக முளைக்கும். அதுக்காக தான் தொழு உரமும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இது 2ஐயும் கலந்தாச்சு. கலந்துட்டு சின்ன சின்ன தொட்டிகள்லேருந்து ஸ்வீட் பாக்ஸு டப்பா இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கூட நான் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஒரு சின்ன தொலையாவது இருக்கணும். தொலை இல்லைன்னா நமக்கு தண்ணி வெளியே போகாது. வெளியே போகலைன்னா வேறு அழுகல் நோய் வந்துடும். அதனால் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஓட்டையாவது இருக்கணும். நம்ம நர்சரி கார்டனில் வாங்குகிற கவரே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். இது போல் பெரிய பெரிய ஓட்டை இருந்ததுன்னா அதில் சின்ன சின்ன கல் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட தேங்காய் உடைக்கும் போது நீங்கள் நாரெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த தேங்காய் நார் இருந்தால் கூட நம்ம அடியில் தேங்காய் நார் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க கோகோ பீட்டு கலவையாக ஒவ்வொரு டப்பாவிலையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா காய்கறிகள் பேக்கெட்டு, விதை பேக்கெட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வாங்குறது மாடி தோட்டம் சச்சு அவங்கக்கிட்டேயும் பாபு ஆர்கானிக் கார்டன் அவங்கக்கிட்டேயும் தான். நான் 2 பேர்கிட்ட தான் ஆன்லைனில் மெயினாக நான் வாங்குவேன். வேறு யார்கிட்டையும் நான் வாங்கினதில்லை. இவங்கக்கிட்ட தான் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாம் தரமானதாக இருக்கும். அதனால் இவங்க 2 பேர்கிட்ட தான் நான் எப்பயுமே வாங்குவேன். தவிடு பொட்டு விற்கிறாங்கல்ல அந்த புண்ணாக்கு கடையில் கூட நான் வாங்கி பார்த்தேன். எனக்கு அவ்வளோவா வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கெல்லாம் பார்த்தா தரமானதாக இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட வாங்குறத விட இவங்கக்கிட்டேயே நான் ஒரு 2-3 மாதத்துக்கு இல்லை 4 மாதத்துக்கு ஒரு முறை ஆர்டர் பண்ணி இவங்கக்கிட்டே வாங்கிடுறது. விலையும் கம்மியாக இருக்குது, பொருளும் தரமானதாக இருக்குது. அதனால் இவங்கக்கிட்டே நான் வாங்கிடுறது. இப்போ அது இல்லாமல் நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம கஸ்தூரி வெண்டை வச்சுருந்தோம். அதிலேருந்து விதை எடுத்து வச்சுருந்தேன். அதனோட முளைப்பு திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் கஸ்தூரி வெண்டை. பாருங்கள் உள்ளே விதை எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு மாதிரி சின்ன சின்ன கோடுகளாக இருக்குது. மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன கோடாக சாஃப்டாக தெரியும். இதுவும் போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க விதைகள் நல்லா திரச்சியாக இருக்கா, வருதா அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நானும் மாடி தோட்டம் ஆரம்பித்து இந்த டிசம்பர் வந்தால் தான் 2 வருஷம் முடியுது. நம்ம இப்போ தான் நம்மளும் விதையெல்லாம் எடுத்து வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கஸ்தூரி வெண்டை இல்லாமல் இது சிகப்பு வெண்டை. இதெல்லாம் நான் ஏற்கனவே மாடி தோட்டம் சச்சு அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். இந்த சிகப்பு வெண்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் சரியாக முளைப்பு வரலை. ஒவ்வொருத்தர் செடி வளரும்போது காயை விதைக்கு விடுங்கன்றாங்க. சில பேர் அது மாதிரி விதைக்கு விடாதீங்க, அதுக்கப்புறமா காய்கள் பறித்து அதுக்கப்புறமா விதைக்கு விடுங்கன்றாங்க. ஆனால் நான் எடுத்து வச்சுருந்தேன், சிலது சரியாக வரலை. இந்த மாதிரி கஸ்தூரி வெண்டை, இது போல் வானம் பார்த்த மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் அந்த விதைகளையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். இது முடக்கத்தான்
கீரையோட விதைகள் இதுவும் கொஞ்சம் இருந்தது. இதையும் நம்ம போட்டு பார்க்கலான்னு சொல்லி இதுவும் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது அகத்தி விதை. இது போல் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு விதைகள் வருது அப்படின்னு. அப்புறம் மாடித்தோட்டம் சச்சவங்கக்கிட்ட கருப்பு மிளகாய் அது வாங்கியிருந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை வானம் பார்த்த மிளகாய் நம்மக்கிட்ட இப்போ வருது. இது வந்து கருப்பு மிளகாய். இது எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம நிறைய விதைகள் போட்டால் கூட சிலது மட்டும்தான் முளைக்கும், எல்லா விதைகளுமே முளைக்காது. அதனால் நம்ம போடுறது ஒரு கவரில் கூட ஒரு 3-4 கூட போடுவேன் நான். சில டைம் இந்த சின்ன சின்ன கவரில் போடுறது கூட 3-4 கூட போடுவேன். அதுபோல் இந்த முறை நம்ம போட்டது வெண்டைக்காய், இது கருப்பு மிளகாய் போட்டிருக்கேன். அதுபோல் மணத்தக்காளி, பேபிகார்னு நிறைய எடுத்து வச்சுருந்தேன். பேக்கெட்லாம் நிறைய பேக்கெட் ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருந்தேன் போடுறதுக்கு. இது வந்து மிளகாய் பேக்கெட்டு தான். நான் கருப்பு மிளகாய் இருந்தது பார்த்திங்களா, அதுதான் போட்டிருக்கேன். நிறைய போட்டோன்னா அதிலேருந்து ஒரு 2 செடி 1 செடி தான் முளைக்கும்னாங்க. இது வந்து மஞ்சள் வந்து சின்ன துண்டு ஒரு இதில் இருந்தது. சரி அதையும் எதுக்கு விட்டு வைப்பானே, நம்ம ஒரு சின்ன பாட்டில் வைப்போம், அதில் முளை விட்டு வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சின்ன இதில் நட்டி வச்சுட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்குறேன். அப்போவும் பேக்கெட்லாம் நிறைய வச்சுருக்கேன். இன்னும் நமக்கு மண் கலவை தேவைப்படுது, கோகோ பீட்டு தேவை. சரி திருப்பி ஒருக்கா ரெடி பண்ணுவோன்ட்டு திரும்பவும் ஒருக்கா கோகோ பீட்டு, தொழு உரம், இதே போல் வேப்பம் புண்ணாக்கு கலந்து திரும்பவும், ஏன்னா சங்குப்பூ இதெல்லாம் வந்து அதனோட விதைகள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சங்குப்பூ அது இல்லாமல் நான் வந்து வெள்ளை கலர் சங்குப்பூவும் இந்த முறை வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட ஒயிலட் கலர் ஏற்கனவே சங்குப்பூ இருக்குது, அதனோட விதைகள் நிறையா இருந்தது. அதையும் எடுத்து போடலாம், ஒரு 5 பேக்கெட் போல் போடலான்ட்டு அதுவும் எடுத்து போட்டிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு முளைப்பு திறன் வருதுன்னு. ஏன்னா நம்ம போடுற எல்லாமே முளைக்கும்னு சொல்ல முடியாது, பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம பேபிகார்னு அப்புறம் நாட்டு மக்காச்சோளம் இதெல்லாம் கூட வாங்கியிருந்தேன். நானும் இந்த சொரக்காய், புடலங்காய் இதெல்லாம் போட்டு பார்க்குறேன். கொடி பிடிச்சி நல்லா போகுது, ஆனால் பூவும் வைக்குது, காய் வந்து அப்படியே பழுத்து கீழே விழுந்துருது. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த முறை வந்து நீட்டு புடலங்காயும் போட்டு வச்சுருக்கேன் விதை. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு முளைப்பு திறன் வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை தொட்டி மாற்றி அதில் வைக்கிறதுல எந்த அளவுக்கு நமக்கு காய்ப்பு கொடுக்குதுன்னு. பொதுவாக நம்ம மாடி தோட்டத்தில் வந்து செடிகளுக்கு எந்த அளவுக்கு உரங்கள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு காய்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முறை காய்ப்பு முடிஞ்சோடனே திருப்பி நம்ம அந்த மண்ணை தோண்டிட்டு நம்ம அதில் எந்த அளவுக்கு நம்ம உரங்கள், மக்கின உரங்கள், தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ இல்லை காய்ஞ்ச காய்கறி கழிவுகளோ நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு மாடி தோட்டத்தில் ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பீர்க்கங்காயாவது கொஞ்சம் நல்லா வந்துடுது. இந்த புடலங்காய், சொரக்காய் இதெல்லாம் வந்து நல்ல செடி ஏறி கொடி பிடிச்சி பந்தல் போகுது, ஆனால் அந்த அளவுக்கு காய்கள்லாம் வரமாட்டேங்குது. பூ பூக்குது, காய் வருது, அப்படியே கருகி போயிடுது. ஏன்னு தெரியல, பார்க்கலாம். வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விதை காய்கறிகள்லாம் போடணுன்னு இந்த முறை நம்ம வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், சொரக்காய் இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் கொடி பீன்ஸு, லாங் பீன்ஸு, தம்பட்டை அவரை எல்லாமே போட்டிருக்கோம். வெள்ளரி பிஞ்சு போட்டிருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு. கடைசியாக வந்து நான் மணத்தக்காளி கையில் வச்சுருக்கேன். இது மணத்தக்காளி விதை. இந்த மணத்தக்காளி விதை இவ்வளோ இருக்குது, ஆனால் நம்ம இந்த தொட்டியில் வந்து இடம் இல்லை. அதனால் இப்போ நம்ம இது வந்து எதில் போட்டிருக்கோன்னா மரவள்ளி கிழங்கு ஏற்கனவே நம்ம நட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தொட்டியில் தான் இப்போ நான் இதை மண்ணை இதில் தூவி விட்ருக்கேன் மணத்தக்காளி விதையை. இதில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் கூட பழமாக இருந்ததை எடுத்து சின்ன தொட்டியில் ஒரு வாட்டி போட்டு வச்சேன். அதில் ஒரே ஒரு செடி தான் வந்தது. ஒரு 5-6 பழம் போல் போட்டேன், ஆனால் வந்தது என்னவோ ஒரே ஒரு செடி தான் வந்தது. அதுபோல் தான் நம்ம போடுற விதைகள் எல்லாமே முளைக்கணும்னு இது கிடையாது. ஆனால் முளைப்பு திறன் இருந்தால் கண்டிப்பாக நல்லா முளைச்சி வந்துடும். நம்ம போடுறத போட்டு வைப்போம், எது வருதோ அந்நேரத்துக்கு செடியை. மணத்தக்காளி கீரை கூட கேட்டாங்க, மணத்தக்காளி, அகத்தி, பசலைக்கீரை இதெல்லாம் கேட்டாங்க. நம்ம வெறும் கோகோ பீட்டில் அப்படியே நம்ம விதை போட்டு வைக்கிறதுக்கு பதில் இது போல் நம்ம தொழு உரமும் ஒரு கை வேப்பம் புண்ணாக்கும் கலந்து அந்த கலவையை ரெடி பண்ணி நம்ம அதை விதை போட்டு ரெடி பண்ணி வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி இருக்கும், செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும், விதைகளோட நேர்த்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த முறை இப்படி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 ட்ரே ஃபுல்லாக நமக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு எந்தெந்த செடிகள் துளிர் விட்டு வருதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன். 15ஆம் தேதி போல் இது நான் ரெடி பண்ணி காலையில் ஒரு 10 மணிக்கு போல் ரெடி பண்ணேன். இப்போ வந்து தேதி இன்றைக்கி 23 ஆகுது.
ஒரு 6 நாளில் 4-5 நாள்லேயே சிலது முளைப்புகள் வந்துருச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கு 8 நாள் 9 நாள் கணக்காகுது. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் அகத்திக்கீரை தான் பறிக்கிறோம். ஏற்கனவே நான் அகத்திக்கீரை ஒரு 3 நாளைக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் பறித்தேன். ஆனால் கம்மியாக பறித்தேன். ஒரு 2 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு தான் பறித்தேன். நம்மக்கிட்ட மொத்தம் 7 அகத்தி மரம் இருக்குது. 18க்கு 18 பேக்கில் 2 பேக்கில் 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து கருப்பு கலரு ட்ரம்மில் இருக்குது. இன்னொன்று வந்து 2 கத்திரிக்காய் கூட ஒரு செடி இருந்தது. அதை நம்ம தனியாக எடுத்துடலான்னு பார்த்தோம். ஆனால் அப்படியே வளரட்டும், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். மொத்தம் 7 அகத்தி மரம் இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் ஒரு 4 ஃபேமிலி போல் சாப்பிட்லாம். நம்ம அகத்திக்கீரை பறித்தோன்னா 4 ஃபேமிலி சாப்பிட்லாம். ஆனால் அன்றைக்கி 2 பேருக்கு தான் தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு எவ்வளோ சமையலுக்கு தேவையோ அதை மட்டும் நான் அன்றைக்கி பறிச்சிருந்தேன். மீதி வந்து இன்னொரு நாள் கேட்டுட்டு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி வளர்ந்துருந்த சின்ன சின்ன கிளைகள்லாம் வந்து நம்ம கட் பண்ணாமல் விட்டுருந்தோம். அதில் வந்து இலைகள்லாம் நல்லா துளிர் எடுத்து சின்ன சின்னதாக அழகாக இருந்தது. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நல்லா நீளமாக வளர்ந்துருச்சு. அதனால் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணோன்னா தான் அடுத்து துளிர்கள் விட்டு நிறையா வைக்கும். இல்லைனா இலைகள் எல்லாமே வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம அதை பழுத்த இலைகள்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் கரெக்டான சமயத்தில் நம்ம ஒரு நாள் 2 நாள் தவறுச்சுன்னா அடுத்து நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி அதை கவாத்து பண்ணி எடுத்துடணும். கவாத்து பண்ணி எடுக்க தான் நமக்கு நல்லா உயரமாக வளரும் மரம் மாதிரியே. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில்ன்றதுனால ரொம்ப உயரமாக வளர்ந்ததுன்னா, போன முறைலாம் ரொம்ப உயரமாக வளர்ந்து ஸ்டூல் போட்டு ஏறி நின்று பறிக்கிற மாதிரி இருந்தது. இந்த முறை வந்து ஒரு 5 அடிக்குள்ளே 4லேருந்து 5 அடிக்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஹைட் இருக்கிற மாதிரி கீழே நின்று பறிக்கிற மாதிரியே தான் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் பக்க கிளைகள் வந்து நிறைய உருவாகுது. பக்க கிளைகள் உருவாக அதில் சின்ன சின்ன துளிர்கள் எடுத்து வருது. அந்த சின்ன இலைகள்லாம் பார்த்திங்கன்னா பழுக்க ஆரம்பிக்குது. அதனால் நம்ம அப்பப்போ அதை வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அகத்திக்கீரை பறித்து சாப்பிட்லாம், கீரை சமையல் பண்ணி. அதனால் கரெக்டான நேரத்தில் கட் பண்ணி விட்டு நம்ம ஒவ்வொரு அந்த காம்பு முனைகள் வந்து காயக்கூடாது. காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து வாடி போயிடும். காயாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கத்தாழையை சொருகி வைக்கிறோம் எந்த ஒரு செடியினாலும். அதே போல் தான் நம்ம இந்த முறையும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முனையிலையும் நம்ம கத்தாழை கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சொருகி வைக்க முடியலைன்னா அந்த இதில் மேலே மெயினாக கத்தாழை இது அகத்தி மரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடச்ச உடனே பால் வரும். அந்த காம்பு முனையில் வந்து லைட்டாக பால் வந்து அதுவே கவர் பண்ணிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாக்டீரியா பூஞ்சைகள் போய் தாக்காமல் இருக்கிறதுனால தாக்காது. இந்த மாதிரி பால் வர்றதுனால அதில் போய் தாக்கக்கூடாதுன்றதுக்காக தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி அகத்தியில் இயற்கையாகவே அது மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம கத்தாழையை சொருகி வைக்கணும். அடிக்கிற வெயிலுக்கு காம்புகள்லாம் காய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம வழக்கம் போல் செவ்வாரிலையும் பறிச்சுக்கிட்டோம். இது நம்ம வீட்டுக்கு இது சமையலுக்கு இப்போ கலவைக்கீரை பறிச்சுக்கலாம், கலவைக்கீரை கடையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பைக்கீரையும் வளர்ந்துருந்தது. அது இல்லாமல் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை அதெல்லாம் வளர்ந்துருந்தது. எல்லா செடியிலேருந்தும் தொட்டியிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் நான். கலவைக்கீரைனா உங்களுக்கு வந்து ஒரு 3 வகையான கீரைகள் தான் போடுறது கலவைக்கீரை அப்படின்னு கிடையாது. ஒரு 6-7 வகையான கீரைகள் போடுவாங்க. முக்கியமாக உங்களுக்கு வாய்க்கால் வரப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே முளைச்ச கீரைகள் இருக்கும். இப்போ நம்ம தான் மாடி தோட்டத்தில் சொல்கிறோம் இது காணாக்கீரை, இது சாரணக்கீரை, அப்படி குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி நம்ம சொல்ல தெரியுது. அது கூட நிறைய யூடியூபெல்லாம் பார்க்கும்போது இந்த கீரைகள்லாம் பிடுங்கி கீழே போட்டுறாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுலேயும் சத்துக்கள் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. தரப்பசலை, நமக்கு கொடி பசலை தெரியும், செடி பசலை தெரியும், தரப்பசலைன்னு ஒன்று இருக்குது. இது போல் பல கீரை வகைகள் வந்து நிறைய எல்லாமே மூலிகை வகையான கீரைகள் தான். எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி போட்டாலே உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க ஒரு 5-6 பேர் சாப்பிட்றலாம். அது பறிச்சுட்டு வந்தாலே போதும். அன்றைக்கி நமக்கு சமையலுக்கு மத்தியானம் சமையலுக்கு உங்களுக்கு கீரை கடையில் ரெடி பண்ணிடலாம். நம்ம மாடி தோட்டத்துலேயும் இதே போல் தான் ஒரு 5-6 வகையான கீரைகள். இது பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதுவும் தானாகவே முளைச்சிருந்தது. சரி அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் எடுத்துக்கிட்டேன். அதுபோல் மூக்கீரிட்டை, இது போல் நிறைய வகை கீரைகள் இருந்தது. இதில் வந்து மணத்தக்காளி ஒரு 4 தொட்டியில் போனாலும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் ஒரு தொட்டியில் ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்தது. சரி இது கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற ஒரு 1/2 அடிக்கு போல் இருக்கிற கிளைகள், 1/2 அடி 1 அடிக்கு போல் இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். வெட்டி எடுத்துகிட்டு அந்த கிளைகளும் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளைகள்லேயும் கற்றாழையை சொருகி வச்சா
காம்பில் மெலிசாக இருக்கிறதுனால கீழே விழுந்துடும். அதனால் நம்ம டிப் பண்ணி அந்த ஜெல்லு வந்து அதில் போய் நின்னா போதும். அந்த ஜெல்லு நின்றுச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த முனைகள்லாம் கருகாமல் இருக்கும். அதுக்காக கவாத்து பண்ணதுக்கப்புறமா நம்ம தொட்டிகள்லாம் மேல் மண்ணை கிளறிட்டு, காய்கறி கழிவுகள்லாம் இருந்ததுன்னா நம்ம அதை மண்ணை கிளறிட்டு ஒரு கைப்பிடி போல் போட்டு மூடணும். இன்னும் அதெல்லாம் செய்யலை. திருப்பி வந்து தொழு உரம் வந்து நம்ம ஊற வச்சு எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வெயில் அதிகமாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே கொடுத்து இப்போ ஒரு 3 வாரத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, திரும்ப வீடியோ பார்த்தா தான் எனக்கே தெரியும். அதனால் அடுத்தடுத்து நம்ம வந்து வேறு ஏதாவது உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தொழு உரம் கொடுத்து இப்போ ஒரு 10-15 நாளைக்கு மேலேயே இருக்கும். திருப்பி எல்லா செடிகளுக்கும் நம்ம தொழு உரங்களை நம்ம திரும்ப பக்கெட்டில் போட்டு ஊற வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். நமக்கு பசலைக்கீரை வந்து ஒரு 2 பெயிண்ட் பக்கெட்டில் தான் இருக்குது. நல்ல கொடி போல் படர்ந்து போகுது. இதிலேருந்து நம்ம விதைகளும் நிறைய எடுத்துட்டோம். இப்போ பெரிய பெரிய இலைகள், அதாவது வெத்தலை இலை, நம்ம உள்ளங்கை சைஸ் அளவுக்கு இலைகள் இருக்குது. அந்த இலைகள்லாம் சிலது ஓட்டை விழுந்திருக்கு. நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எந்த ஒரு செடி வகையிலையுமே நம்ம கீழேருந்து மேலே கொடி போகும்போது கீழே இருக்க இலைகள் எல்லாம் பெருசாக இருந்ததுன்னா அந்த இலைகள் எல்லாமே வந்து பெரிய இலைகள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் அடுத்து மேலே போகிற இலைகள் எல்லாம் வந்து நல்லா துளிர் விட்டு அடுத்தடுத்து இலைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் எந்த ஒரு கொடி வகை செடியாக இருந்தாலும் நம்ம கீழே கொடியை பிடிச்சிருச்சுன்னா அந்த பந்தலை போய் தொட்டுருச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து கீழே இருக்க இலைகள்லையும் நம்ம கவாத்து பண்ண விடணும். அதே போல் அடுத்து நம்ம சங்குப்பூ நேற்று பறிக்கவே இல்லை. இன்றைக்கி சேர்த்து எல்லா சங்குப்பூவையும் கொஞ்சம் இருந்தது எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இன்னும் இதை கவாத்து பண்ணவே இல்லை. இன்னும் 2-3 செடிகள் எல்லாம் இருக்குது. அதை நம்ம கவாத்து பண்ண. இந்த நந்தியாவட்டை செடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பூ பூக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இதில் ஒரு டைமில் நிறைய பூச்சிகள் வந்து செடியவே கட் பண்ணி எடுத்துடலாம், நம்ம இந்த செடியவே அப்படியே ஃபுல்லாக அகற்றிடலாம் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் நம்ம கவாத்து பண்ணி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கவாத்து பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வேப்பம் எண்ணெய் கரைசல், முட்டை கரைசல் இதெல்லாம் தெளித்ததுக்கப்புறமா இப்போ ஒரு இலைகளுக்கு நடுவுலையும் ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி கொடை போல் விரிஞ்சிருக்கு. அப்படியே பார்க்கவே இது ஒரு சின்ன மரம் மாதிரியே ஆயிடுச்சு பார்க்க. நம்ம ஒவ்வொரு முறையும் இதில் மண்ணை கிளறி விட்டு மேலே இருக்க சல்லி வேற எடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு நம்ம காய்கறி கழிவுகளை கொட்டி அது மேலே மண்ணை போட்டு நிரப்பிடுவோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிட்டே வர செடிகள் பார்த்திங்கன்னா நல்ல துளிர்கள் எடுத்து இது போல் இப்போ நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் கூட வந்துருச்சு. இன்றைக்கி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 10க்கான பூக்கள் போல் நான் பறிச்சிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தோட சின்ன அறுவடை.